Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சித்த புருஷர்கள் வந்து கனவுல வந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பலாபலன்கள் எல்லாம் வந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். எப்படி வந்து ஒரு கரண்ட் வந்து வயர் வழியாக வந்து போய் ஒரு சுவிட்ச் பாக்ஸை வந்து அடையுதோ அதே மாதிரி வயர் மாதிரி தான் வந்து சித்தர்கள். அப்போ வந்து அந்த மாதிரி சித்தர்கள் வந்து கனவுல வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து கடவுள் வந்து செவிசாய்க்கிறார்னு அர்த்தம். அகஸ்தியர் வந்து நம்மளுடைய கனவுல வந்தார் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன? அகஸ்தியர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே குரு. ஸோ அவரோட அனுகிரகம் வந்து இருக்கு. அவர் வந்து கனவுல வராரு அப்படின்னாலே உங்களுக்கு லலிதாம்பிகை வந்து சிங்க் ஆயிடுவாங்க. போகர் வராரு அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க. ஏதோ ஒரு புதுசாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ரெடி பண்ணி இந்த உலகத்துக்கோ உங்கள் வீட்டுக்கோ இல்லை வந்து சோஷியலாக வந்து உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை செய்ய போகிறீங்க. ராகு கேது புத்தி வந்து யாருக்காச்சும் வந்து வீக்காக இருந்தாலுமே இவர் வருவார். அவர் என்ன சொல்ல வருவார் அப்படின்னா பாம்பாடி சித்தர் வந்தார் அப்படின்னா நான் இருக்கேன், நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம், நீங்கள் வந்து லைஃப்பில் அவர் வந்து கனவுல வந்தார் அப்படின்னாலே வந்து அது முருகனோட சிங்க் ஆயிரும். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு லைஃப் கோச் மணிகண்ட கோபாலன் இணைந்திருக்கிறார். எல்லோருக்கும் கனவுகள் பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த கனவுகள்லாம் எப்படி தோணுது, எதுக்காக தோணுது அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கான பதில் தேடி இந்த காணொலி பயணிக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். சித்த புருஷர்கள் வந்து கனவுல வந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பலாபலன்கள் எல்லாம் வந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். சித்தர்கள் வந்து பொதுவாகவே கனவு வராங்கன்னா அவங்க வந்து ஒரு பைபாஸ் மாதிரி. கடவுளோட ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு டைரெக்டாக விழுகணும் அப்படின்னா நீங்கள் சித்தர் வழியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். எப்படி வந்து ஒரு கரண்ட் வந்து வயர் வழியாக வந்து போய் ஒரு சுவிட்ச் பாக்ஸை வந்து அடையுதோ அதே மாதிரி வயர் மாதிரி தான் வந்து சித்தர்கள். அப்போ வந்து அந்த மாதிரி சித்தர்கள் வந்து கனவுல வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து கடவுள் வந்து செவிசாய்க்கிறார்னு அர்த்தம். ஸோ சித்தர்கள் கனவுல வராங்க அப்படின்னா என்னென்னா நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க விஷயம் வந்து நான் இவ்வளோ தூரம் புலம்புறேன் செய்கிறேன், அதெல்லாம் வந்து ஆண்டவனுக்கு காதில் விழுகுதானே தெரியல அப்படின்லாம் நம்ம புலம்பிகிட்டே இருக்கோம். அப்போ சித்தர்கள் கனவுல வராங்க அப்படின்னா ஆமாம் ஆண்டவனுக்கு விழுகுது அப்படின்னு அர்த்தம். சித்தர்கள் கனவுல வந்தால் ஸோ அப்படின்னா அவருக்கு போய் சேர்ந்துருச்சு. அவர் ஏன் வந்து அதை ரிப்ளை பண்ணாமல் இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறார், டிரான்சிஷன் டைம் எடுத்துக்கிறார். நீங்கள் கேட்டவுடனே வந்து அந்த விஷயத்தை வந்து ரெடி பண்ண மாட்டார். அதுக்காக நீ கரெக்டாக இருக்கியா, அதுக்காக நீ நான் கொடுக்க போகிற விஷயத்துக்காண்டி நீ கரெக்டாக இருக்கியான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது கொடுப்பார். ஒவ்வொரு சித்தர்களுக்கும் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பலாபலன்கள் இருக்கா? இப்போ பொதுவாகவே வந்து நம்ம பெருசாக வந்து சித்தர்களோட அந்த உருவங்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து பெரிய அளவில் வந்து பரிச்சயம் இல்லை அப்படின்னாலும் ஏதோ படங்களாக நம்ம பார்த்துருப்போம். இப்போது உதாரணத்துக்கு வந்து அகஸ்தியர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும், அவரோட உருவத்தோட அளவு வச்சு அகஸ்தியர் வந்து கனவுல வராருன்னு. இப்போ அகஸ்தியர் மாமுனிவரில் அகஸ்தியர் வந்து நம்மளுடைய கனவுல வந்தார் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன? அகஸ்தியர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே குரு. ஸோ அவரோட அனுகிரகம் வந்து இருக்குது. அவர் வந்து கனவுல வராரு அப்படின்னாலே உங்களுக்கு லலிதாம்பிகை வந்து சிங்க் ஆயிடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உடனே வந்து லலிதாம்பிகை சரஸ்வரநாமம் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அகஸ்தியர் வராருனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒன்று கொடுக்க வராரு. ஏன்னா அகஸ்தியர் வந்தாலே என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரியாயிரும். ஏன்னா அவர் வந்தாருனாலே என்ன பண்ணுவார்னா அந்த விஷயத்தை சரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ வந்து அகஸ்தியர் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் உடனே வந்து லலிதாம்பிகையோட சரஸ்வரநாமத்தை வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். அப்படி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு சில காலங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் லைஃப்பில். நிச்சயமா. அதாவது அகஸ்தியர் அப்படியே மாமுனிவர் வந்து நம்மளுக்கு வந்து கனவுல வந்தாங்க அப்படின்னாலே லலிதாம்பிகையோட அனுக்கிரகம் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்குன்னு அர்த்தம். இருக்குன்னே அர்த்தம். நீங்க உடனே அவங்களை எடுத்து கும்பிட ஆரம்பிச்சிடலாம். அவங்கள வந்து நீங்க உங்களுடைய வாழ்வியல்ல வந்து ஒரு பகுதியா வந்து லலிதாம்பிகை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதே போல போகர் வந்து கனவுல வராரு அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன? போகர் வராரு அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க. ஏதோ ஒரு புதுசாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ரெடி பண்ணி இந்த உலகத்துக்கோ உங்கள் வீட்டுக்கோ இல்லை வந்து சோஷியலாக வந்து உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை செய்ய போகிறீங்க. அப்போ போகர் கனவுல வராரு அப்படின்னாலே அது கூட எது சிங்க் ஆயிரும் அப்படின்னா புலி வந்து சிங்க் ஆயிரும். ஏன்னா போகரோட குரு இவங்க எல்லாருமே என்னன்னா புலியை மையப்படுத்தியிருப்பாங்க. அப்போ புலி வந்து என்னாகும் அப்படின்னா உங்களுக்கான ஆக்ரோஷ தன்மையை வந்து கம்மிப்படுத்தும்.
நீங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பீங்க, சிடுன்னு விழுந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க எல்லாரு மேலேயும். யாராச்சும் ஏதாவது சொன்னால் சிடுன்னு விழுவீங்க, திடீர்னு உங்களுக்கு கோவம் வரும், ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருப்பீங்க, ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப கோவப்பட்டுருவீங்க. இந்த மாதிரி வந்து போகர் கனவுல வரும்போது என்ன ஆகும்னா அந்த தன்மை வந்து கம்மியாகி நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க நிறைய பேர்த்துக்கு. உங்கள் கையால் முடிஞ்சது, உங்கள் பர்ஸில் எவ்வளோ இருக்கோ அதை வந்து பக்கத்தில் யார் இருந்தாலும் அது கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. போகர் கனவுல வராருன்னா அப்படின்னாலே நீங்கள் யார் தான தர்மங்கள் வந்து நிறையா பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அதேமாதிரி போகர் வந்து கனவுல வரப்போகிறாரு அப்படின்னாலே உங்களுக்கு உடம்புல உங்களுடைய பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாயிரும். அதே மாதிரி வந்து சுகர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த சுகர் வந்து கம்மியாயிரும். இந்த மாதிரி வந்து மெடிக்கலாக வந்து உங்களுக்கு சில இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது டக்குன்னே சரியாயிரும். இதே இடைக்காடர் சித்தர் கனவுல வராரு அப்படின்னா என்ன நமக்கான பலாபலன்கள்? அவர் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து உடனே கிடைக்கிறக்காண்டி தான் அவர் வந்து நமக்கு லைஃப்பில் அவரை போய் நம்ம வழிபடுறதே அதுக்கு தான் போவோம். உடனே கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்ம இடைக்காடர் சித்தரை போய் பார்க்குறதே அதுக்காக தான். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவர் உங்கள் கனவுல வராரு அப்படின்னாலே உங்களுக்கு உடனே ஒரு விஷயம் நடக்கும் போதுன்னு அர்த்தம். அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கும், ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். ஸோ இடைக்காடர் சித்தர் வர்றது மிகப்பெரிய அற்புதமான விஷயம் உங்கள் கனவுல வர்றது. இதே போல் வந்து கோரக்கர் கனவுல வராரு அப்படின்னா என்ன மாதிரியான பலாபலன்கள்? கோரக்கர் சித்தர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியடில் இருக்கீங்க, ஒரு இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்துலேருந்து ரொம்ப வருஷமாக வந்து அது அங்கேயே இருக்கும், நம்ம அடுத்த லெவலில் லைஃப்பில் போகவே இல்லை. சப்போஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, அந்த வேலையிலேருந்து அடுத்த பொசிஷன் வந்து நீங்கள் போகவே இல்லை, ரொம்ப நாளாக கஷ்டப்படுறோம், நான் உண்மையாக இருக்கேன், எப்போ பார்த்தாலும் வந்து என்னை வேலை பார்க்குற இடத்துல வந்து மற்றவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை ப்ரெஷர் பண்ணுறாங்க, ஆனால் நான் கரெக்டாக தான் இருக்கேன், நியாயமாக இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த சித்தர் கனவுலேயே வருவார். அப்படி வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக என்னாகும் அப்படின்னா நீங்கள் கேட்ட பதவி உயர்வு கிடைக்க போதுன்னு அர்த்தம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அதுக்காக நிச்சயமான வேலைகள்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதே போல் காக்க புஜண்டர் கனவுல வராரு, அவர் காக்கி ரூபத்திலும் வருவார், அவருக்கு ஒரு ரூபம் கொடுத்துருக்காங்க, அவருடைய துணைவியாரோடையும் சேர்ந்து இருக்கிற ரூபம், அந்த மாதிரி ரூபத்தில் வந்து கனவு வந்தா மெயினாக அவர் வந்து கனவுல வராரு அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கண்டேயனோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஸோ மார்க்கண்டேயர் அதாவது வந்து நீங்கள் என்றும் 16ஆக இருக்க போகிறீங்க. ஏன்னா அவர் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட மனைவியோட தான் உங்களுக்கு வந்து காட்சி அளிப்பார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரூபமான காக்கை ரூபம் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் எப்பயுமே வந்து உங்களுடைய உடல்நிலையும் சரி உங்களுடைய மனசும் சரி எப்பயுமே வந்து இளமையாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் அவர் கனவுல வருவார். அப்போ அவர் கனவுல வராரு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கண்டேயர் வந்து உள்ளே வந்துடுவார். ஸோ வந்து மார்க்கண்டேயர் மாதிரி நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு என்றும் 16ஆக வந்து உங்கள் லைஃப்பில் இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். நிச்சயமா. தேரையர் கனவுல வராரு அப்படின்னா என்ன அர்த்தம்? தேரையர் கனவுல வராரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் வரும். அப்போ தேரையர் வராரு அப்படின்னா அவர் ஏன்னா அவரை நம்ம வழிபட போகணும், இல்லை அவர் சமாதிக்கு போகணும், இல்லை அவர் ஜீவ சமாதியை வழிபடணும், இல்லை அவர் ஃபோட்டோவை வச்சுக்கணும் அப்படின்னாலே உங்களால் அவர் ஃபோட்டோ வாங்க முடியாது. ஏன்னா அவரை வந்து நீங்கள் அவரை வந்து ஃபஸ்ட்டு அணுகவே முடியாது. அப்போ அவரை அணுக போகும்போது என்னாகும் அப்படின்னா சின்ன ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அப்போ அந்த கஷ்டம் எதுக்குன்னே தெரியாது. நம்ம என்னடா இவர் ஃபோட்டோ வாங்க தான் போகிறோம், நீங்கள் அவர் ஃபோட்டோவே வாங்க போனீங்கன்னு நினச்சா கூட அந்த காலில் அடிப்படும், மெயினாக வந்து காலில் ரத்தம்லாம் வரும். அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிப்பார். அவர் கனவுல வராருன்னா சின்ன பிரச்சனையை கொடுக்க போகிறாரு. அந்த பிரச்சனையை அணுகாமல் நீங்கள் அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு விஷயமா பார்க்கலாம், ஒரு வேறு டைமென்ஷனில் பார்க்கலாம். இது பிரச்சனை கிடையாது, இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கு பார்க்கலாம். அடுத்து வந்து பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தரை வந்து நம்ம கனவுல கண்டோம் அப்படின்னா என்ன பலாபலன்கள்? பாம்பாட்டி சித்தர் வந்து உங்கள் கனவுல வராரு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவோட பலன் வந்து பயங்கரமாக இருக்குது. ராகு வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து கரெக்டாக உச்சமாக இருக்கார் அப்படின்றப்ப தான் அவர் வந்து வருவார். இல்லை உங்களுக்கு ராகு திசை நடக்குது, இல்லை வந்து ராகு சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லைஃப்பில் நடக்குது, இல்லை கேது புத்தி போயிட்டுருக்கு அப்படின்னாலே அவர் வந்துடுவார். அப்போ ராகு கேது புத்தி வந்து யாருக்காச்சும் வந்து வீக்காக இருந்தாலுமே இவர் வருவார். அவர் என்ன சொல்ல வருவார் அப்படின்னா பாம்பாட்டி சித்தர் வந்தார் அப்படின்னா நான் இருக்கேன், நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம், நீங்கள் வந்து லைஃப்பில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அவர் வந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் கடல் கடந்து போகிறீங்கன்னு அர்த்தம்.
அவர் வராரு அப்படின்னாலே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஈஸியாக வந்து டிரான்சிஷன் ஆவார். அவர் உடனே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மைனூட்டாக மாறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஒரு பெரிய விஷயத்த வந்து மைனூட்டாக மாறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஒரு மைனூட்டான விஷயத்த பெரிய அவர் வராரு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடல் கடந்து வந்து அது வியாபாரம் விஷயமா சரி, தொழில் விஷயமா சரி, படிப்பு விஷயமா சரி போனீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆயிரும். அடுத்து வந்து கனகம்பட்டியார் சித்தர் எங்களுடைய கனவுல வந்தார் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன? அவர் வந்து கனவுல வந்தார் அப்படின்னாலே வந்து அது முருகனோட சிங்க் ஆயிரும். ஏன்னா அவரோட ஃபேஸே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து போகன் அந்த மாதிரி வந்து ஒரு சைனா ஃபேஸ் தான் அவருக்கு இருக்கும். எப்படி வந்து போகர் வந்து சைனாவுக்கு போய் அங்கேருந்து மெடிசன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வந்தார், இந்த மாதிரி டிரான்சிஷன், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ வந்து கனகம்பட்டி சித்தர் வந்து உங்களுக்கு கனவுல வராரு அப்படின்னாலே லைஃப்பில் மேஜிக்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு குட் மேஜிக் நடக்கும். அது எப்படி அந்த மேஜிக் நடந்துச்சுன்னே தெரியாது. அவர் கனவுல வராருன்னா அப்படின்னாலே நீங்கள் வந்து கோடியும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் கனகம்பட்டியார் வந்து உங்கள் கனவுலேயே வருவார். அப்படி வந்துட்டார் அப்படின்னாலே டக்குன்னு வந்து என்னென்னா உங்கள் லைஃப்பில் ஒரு மேஜிக் நடக்க போகுது. அந்த மேஜிக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடியாக வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் டைம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சிட்டிங்க அப்படின்னா இவர் வந்தவொடனே அந்த மேஜிக் நடந்துடும். கனகம்பட்டியார் வராரு அப்படின்னா அவர் அந்த உருவத்தில் மட்டும் வர மாட்டார். அப்புறம் அவர் வந்து அவரோட பேஸான வந்து கலரே வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர். அப்போ பச்சை கலர் துண்டு, பச்சை கொடி, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டு யாராவது வயது முதியமான ஒரு ஆள் வந்து உங்கள் கனவுல வராருங்க, இல்லை வந்து வண்ணத்து பூச்சி வருது அப்படின்னாலுமே அவர் கனகம்பட்டியார் வராருன்னு தான் அர்த்தம். நீங்கள் வந்து உடனே வந்து நீங்கள் புதன்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கனகம்பட்டி, பழனிக்கு பக்கத்தில் கனகம்பட்டி இருக்குது, நீங்கள் அங்கே போய் அவரை தரிசனம் பண்ணால் லைஃப்பில் மிகப்பெரிய ஆளாலாம் மாறுவீங்க. நிச்சயமா. இதே வந்து அடுத்து பாம்பன் சுவாமிகள் வந்து ஏன்னா நம்ம இவங்களெல்லாம் வந்து பார்த்துருக்கோம், நம்ம ஃபோட்டோக்களாக பார்க்குறோம். கனவு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கெல்லாம் பாம்பன் சுவாமிகள் வந்து கனவுல வருவார். அவர் வந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? மெயினாக வந்து பாம்பன் சுவாமிகள் வராரு அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா எப்படி வந்து அவரோட ஜீவசமாதி வந்து கடலை ஒட்டி இருக்கோ, கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் கூட வந்து முருகர்லாம் அவர் கூட இருந்திருக்காரு. அவர் கூட எல்லா விஷயமே வந்து பாம்பன் சுவாமிகள் கூட இருந்திருக்காரு. அப்படின்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா கடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்குள்ளே வந்துடும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ வந்து அது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன லட்டு பிஸ்னஸாக கூட இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காரம் ஐட்டம், பொடி ஏதோ ஒன்று பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கடல் கலந்து போகும். நீங்கள் லோக்கலாக வந்து பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஒரு சின்ன ஹோல்சேல் மாதிரி எடுத்து இங்கேருந்து வந்து அந்த உள்நாட்டில் மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ இவர் வராருன்னு அப்படின்னா எடுத்தோம்னா கடல் கடந்து வந்து உங்கள் பிஸ்னஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போது பாம்பன் சுவாமிகள் வராரு அப்படின்னாலே என்னென்னா அவருக்கு ஈஸியாக வந்து உடைந்த ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து உருவாக்கி அதை ஒரே உருவமாக மாற்றுறதுல வந்து அவரோட குணங்களில் வந்து அது ஒரு குணமாக இருக்குது. அப்போ அவர் வந்து கனவுல வராரு அப்படின்னா உடைந்த சொந்தங்கள், உடைந்த நட்பு, உடைந்த ஒரு விஷயம் ஏதாச்சும் உங்களுக்கு மன ரீதியாக வந்து ஏதோ ஒரு உடஞ்சி போயிருக்கு அப்படின்னா அவர் கனவுல வந்தார் அப்படின்னா உடனே சொந்தங்கள் ஒன்றாயிரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போன ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றாயிருவாங்க. மற்ற யார் வந்து உங்கள் கூட வந்து ஒன்றாகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து சீக்கிரமாக ஒன்றாயிருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லவ் ஃபெயிலியர் இல்லைன்னா ஒரு காதல்கள் வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா கூட அவங்க காதல் கூட என்ன ஆயிரும்னா சீக்கிரமாக செட் ஆயிரும். அடுத்து நம்ம இங்கே சென்னையிலேயே பார்க்குற இன்னொரு பெரிய சித்தர் அப்படின்னு சொன்னால் பட்டினத்தடிகளார் வந்து கனவுல வராரு. காதட்ட ஊசியும் வராது காணும் கடைவெளிக்கேன்னு சொன்ன அந்த அவருடைய அந்த கனவு அப்படிங்கிறது எப்படி நம்ம கிட்டத்தட்ட அந்த ஆண்டி முருகனையும் அவரையும் கூட நம்ம வந்து ஒத்து பார்க்கலன்னா எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோலம். அவருடைய கனவு திருக்கோலம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை தெரியும்? அவர் என்னன்னா அவர் முழுக்க அவரை வந்து சிவனாக தான் பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து அவர் கல்யாணமாகி அவர்கிட்ட எல்லாமான இது இருந்து எதுவுமே எனக்கு வேணான்னு சொல்லி துறவரம் பூண்டவர். ஸோ அவர் வந்து என்னென்னா கடைசியில் வந்து திருவெற்றியூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனோட அனுகிரகம் அந்த ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி அவர் அந்த மாதிரி சிங்கில் வந்து அவர் இருந்தவர். ஸோ அப்படி வந்து அவர் வந்து உங்கள் கனவுல வரப்போகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுதுன்னு அர்த்தம் லைஃப்பில். ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து அவர் வராரு அப்படின்னா என்னாகும் அப்படின்னா டக்குன்னு வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு டவுன்ஃபால் ஒன்று வரும். ஸோ உங்களுக்கே தெரியாமல் என்னாகும் அப்படின்னா
டக்குன்னு வந்து ஐயோ இவர் கனவுல வந்தார், வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அபசுகுணமாக ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு விதமாக அது வந்து பாசிட்டிவாக மாறிடும். ஸோ என்ன விஷயம் வந்து நெகட்டிவாக நடந்துச்சோ அந்த விஷயமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக ஒரு கட்டத்தில் மாறிடும். ஸோ அதுக்கு அதை உணர்த்த தான் வந்து அவர் பட்டினத்தார் வந்து உங்களுக்கு கனவுல வருவார். அடுத்து வந்து முருகனுடைய திருப்புகள்ல இருந்து அவ்வளோ விஷயங்களை பாடின அருணகிரிநாதர் அல்லது இந்த திருப்புகழ் மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதோ பாடுற மாதிரி கேட்குற மாதிரி கனவு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கான பலாபலன்கள். அருணகிரிநாதர் வந்து உங்கள் கனவுல வராரு அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து திருவண்ணாமலை வந்து சிங்க் ஆயிரும். ஸோ வந்து அப்போ என்னென்னா நீங்கள் டக்குன்னு வந்து கிளம்பி திருவண்ணாமலை போயிடலாம். ஏன்னா அவரோட விஷயம், அவரோட அனுகிரகம், அவரோட இது எல்லாமே என்ன ஆகும்னா முருகன் ப்ளஸ் சிவனோட காம்பினேஷனில் வந்துடும். அப்போ வந்து அவர் கனவுல வராரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு வந்து திருவண்ணாமலை கிளம்பி போயிடலாம். ஸோ நீங்கள் உடனே வந்து என்ன பண்ணலான்னா ஒரு கிரிவலம் ஒன்று சும்மா அது என்ன நாள் என்ன கிழமை இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். நீங்கள் டக்குன்னு கிளம்பி திருவண்ணாமலை போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அருணகிரிநாதரை பார்த்துட்டு வந்துட்டாலே போதும். லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சஸ்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். நிச்சயமாக. அதாவது சித்த பெருமக்களுடைய கனவு அப்படிங்கிறது கிடைக்கிறது வந்து ரொம்பவே புண்ணியமான ஒரு விஷயம். இவர்களுடைய கனவெல்லாம் இதுவரைக்கும் கிடைக்காதவங்களுக்கு இவங்களோட கனவு வரணும் அப்படின்னா அவங்க ஏதாவது பிரார்த்தனைகள் மேற்கொள்ளணுமா? நிச்சயமாக பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் அடிக்கடி வந்து ஜீவ சமாதிகள் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து ஜீவ சமாதினாலே என்னன்னு ஒரு ஐடியா கிடைக்காது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஒரு தேடலை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை அவங்க தரிசிக்கிற கூடிய ஒரு ஜீவ சமாதிக்கு போய் அடிக்கடி போய் பார்த்துட்டு வரலாம். மெயினாக வந்து ஜீவ சமாதிகளை வந்து புதன்கிழமை வந்து பார்த்தா ரொம்ப நல்லது நடக்கும். இந்த மாதிரி ஜீவ சமாதியோட கனெக்டிவிட்டி வச்சுக்கிட்டா அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உடனே நடக்கும். கடவுளோடைய அனுகிரகத்தோட ஜீவ சமாதிகளுக்கு போனீங்க அப்படின்னா அது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பைபாஸ் தான். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா எப்படி கரண்ட்டு சீக்கிரமாக நமக்கு வந்து நம்ம தெரியாமல் தொட்டுட்டா சாக்கடிக்குதோ அதே மாதிரி ஜீவ சமாதிக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஏற்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஜீவ சமாதி வந்து கனவுல வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது சித்த பெருமான்களுடைய கனவு அப்படிங்கிறத வந்து எவ்வளோ சந்தோஷத்தையும் அதே நேரத்தில் என்ன செய்தியும் சொல்ல போகுது அப்படிங்கிறத வந்து இந்த காணொளி மூலமாக எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லியிருந்தீங்க. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.